பிரதீப் ரங்கநாதர். இப்ப இவர நம்பி இவ்ளோ கோடி ரூபாய் முதலீடு பண்ணியிருக்காங்கல்ல. இந்த பணத்த மீட்டு எடுத்துருவாங்களா? அப்படின்னு என்ன கேட்டா, இப்ப இவர பத்தி சொல்லப்போனா, பார்க்கறது தான் ஆளு பாவமா மூஞ்சி வச்சிருப்பாரு. ஆனா, இவரு ஒரு பயங்கரமான ஆளு. ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் சிவன் இயக்கத்தில், நயன்தாரா தயாரிப்பில், பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தோட ஃபர்ஸ்ட் பஞ்ச் வீடியோ வெளியாயிருக்குது. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதை 2040ல அமைஞ்சிருக்க மாதிரி காமிச்சிருந்தாங்க. இந்த படத்துல டெக்னாலஜி எந்த அளவுக்கு இருந்துச்சு, இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும், இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வீடியோ வெளியா இருக்குது. என்னுடைய கணிப்புப்படி இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2040ல பார்த்த உடனே காதல் வருமா? அது உண்மையான காதலா இருக்குதா? அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் இருக்குது. சரியா? இப்போ உங்களுக்கு உதாரணம் புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90 கிட்ஸ் காலகட்டத்தில பார்த்தோன்னே லவ் ஏற்படும். அப்போ அந்த லவ்வ சொல்றதுக்கு வந்து ஃப்ளவர் குடுப்பாங்க. அப்புறம் லெட்டர் எழுதி கசக்கி தூர போடுவாங்க. இந்த மாதிரி நெறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2கே கிட்ஸ் அப்போ டெக்னாலஜி அதிகமா வளர்ந்துடுச்சு. அந்த டைம்ல ஒருத்தங்க மீது காதல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ஸ் கான்டாக்ட் வாங்கி வாட்ஸ்அப் மூலமா பேசுவாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது அவங்க வந்து Facebookல இருக்காங்களா, Instagramல இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணி கான்டாக்ட் பண்ணி பேசுவாங்க. இந்த மாதிரி இருக்கும். இனி இது 2040ல டெக்னாலஜி வந்து வேற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல பார்த்த உடனே உண்மையான காதல் வருமா? அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய கணிப்புப்படி இந்த படம் வந்து அமைஞ்சிருக்குது. இந்த படத்துல டெக்னாலஜி எந்த அளவுக்கு இருக்கும்? முக்கியமா 2040 குறித்து தான் இந்த வீடியோல வந்து வெளியிட்டிருந்தாங்க. சரியா? அப்ப 2040ல டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். அந்த வீடியோல ஃபர்ஸ்ட் வந்து கொடை வந்து காமிச்சிருந்தாங்க. 2040ல இப்போ கொடை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை வர்றது வந்து எத்தனை டிகிரில மழை வருது, எப்போ மழை நிக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கால்குலேஷன் பண்ணி அந்த கொடையில வந்து காமிச்சிரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலா சாதாரண நம்ம ஒரு கொடை கொண்டு போறோம். மழை வருதா, வெயில் வருதா நமக்கு தெரியாது. ஆனா 2040ல வந்து அந்த டெக்னாலஜி பூர்வமா கொடை வந்து எல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்ஸ்லாம் தந்துரும். சேஃபா கொண்டு போகலாம். அடுத்தது வந்து ட்ரெயின். சரியா? இப்போ ஒரு ஃபாரின்ஸ் ஏரியால வந்து கண்டிப்பா பார்த்துருப்போம். பில்டிங்குள்ள வந்து ட்ரெயின் போகுது. இந்த மாதிரி மெட்ரோ ட்ரெயின் வந்து பில்டிங் மேல போகுது. இப்படி நெறைய வந்து பார்த்துருப்போம். இது 2040ல வந்து சகஜமா எல்லா இடத்துல வந்து இந்த மெட்ரோ ட்ரெயினு, அப்புறம் வந்து பில்டிங்குள்ள போகுறது, இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து வரது மாதிரி இந்த வீடியோல வந்து காமிச்சிருந்தாங்க. அடுத்தது ரோபோ. சரியா? இப்ப அதிகமா வந்து ரோபோஸ் வந்து கண்டுபிடிச்சுட்டு வராங்க. சரியா? வேலை பண்றது, உணவு சாப்பாடு குடுக்குறது, இந்த மாதிரி அதிகமா டெக்னாலஜி கண்டுபிடிச்சுட்டு வராங்க. இன்னும் ப்ராப்பரா வெளியிடல. ஆனா 2040ல சகஜமா மனுஷங்க கிட்ட ரோபோ வந்து பழகுறது மாதிரி, பேசுறது மாதிரி, இந்த ஒரு லவ் குடுக்குறது மாதிரி, இப்படி நெறைய விஷயங்கள் வந்து சீன்ஸ்லாம் காமிச்சிருந்தாங்க. அடுத்தது வந்து இந்த வீடியோல போலீஸ் ரோபோஸ் வந்து சாலை ஓரமா அதிகமா இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. 2040ல வந்து டெக்னாலஜி இந்த அளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இப்போ உள்ள காலகட்டத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் டிராஃபிக் போலீஸ் வந்து எல்லா இடங்கள்லயும் இருக்க மாட்டாங்க. அங்க இங்கேயுமா எப்பயாச்சும் ஒருக்கா தென்படுவாங்க. சரியா? அதிகமா டிராஃபிக்ஸ் எந்த அளவுக்கு வந்து ஏற்படுமோ அந்த இடத்துல மட்டும் தான் இருப்பாங்க. நம்ம பார்த்துருப்போம். ஆனா 2040ல அப்படி கிடையாது. அங்க இங்கேயுமா எங்கெல்லாம் வந்து இருக்குதோ சாலையோரமா போலீஸ் ரோபோஸ் வந்து அதிகமா இருக்குது. இந்த போலீஸ் ரோபோஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெல்மெட் இல்லாம பைக்ல போறாங்கல்ல, அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த சிக்னல்ஸ மீறி வந்து போறாங்க, அப்புறம் ஃபாஸ்ட்டா போறாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா, அவங்கள எடுத்து டைரக்ட்டா நம்பர்ஸ் எடுத்து ஃபைன் போடுறது வேலை. சரியா? அப்போ 2040ல வந்து போலீஸ் ரோபோஸ் அதிகமா வந்துச்சுன்னா, அவங்களுக்கு வந்து வேலை ஈஸியா இருக்கும். சரியா? ஆனா வந்து போலீஸ் அதிகாரிகள் எப்பவுமே கண்காணிப்புல தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த வீடியோல வந்து காமிச்சிருந்தாங்க. இப்போ மொபைல் டெக்னாலஜி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2040ல கையில மொபைல் ஃபோன் யூஸ் பண்றோம்ல நம்ம, அத வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. கையில ஒரு ரிங் மாதிரி மாட்டியிருப்பாங்க. அந்த ரிங் மூலமா நம்ம கான்டாக்ட் பண்ணி என்னெல்லாமே கேட்கணுமோ அதெல்லாமே கேட்டுக்கலாம்.
இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனா, முன்னாடி உள்ள காலகட்டத்தில ஃபோன்ஸே கிடையாது. அ அதுக்கு லேண்ட்லைன் நம்பர்ஸ் அந்த மாரி தான் வந்துச்சு. ஃபோன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து Nokia பட்டன் செல்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் டெக்னாலஜி கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து ஃபாஸ்ட்டா போய் இப்போ டச் செல் கூட நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சரியா? ஆனா 2040ல மொபைல் யூஸ் பண்றதே வராது. மொபைலுக்கு பதிலா இந்த ரிங் டைப்ல வந்து ஒரு மோதிரம் மாரி இருக்கும். அதில வந்து நம்ம எல்லாமே கான்டாக்ட் பண்ணிக்கலாம். Facebook, WhatsApp எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த 2040ல இருக்கும் அப்படிங்கிற மாரி இந்த வீடியோல வந்து காமிச்சிருந்தாங்க. இத பார்க்கும்போது என்ன பொறுத்தவரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஒரு ஷாக் குடுக்குற வகையில தான் இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் டெக்னாலஜி கொண்டு போகுமா? அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி. இத பார்க்கும்போது எனக்கே ஆசை வந்துருச்சு. இது எப்போ வரும்? அப்படிங்கிற மாதிரி. சூப்பரா இருந்துச்சுங்க. வேற லெவல்ல இருந்து கிரியேட்டிவா இருந்தாலுமே, டெக்னாலஜி இந்த அளவுக்கு தான் போகும் அப்படிங்கிற மாரி எடுத்து சொல்ற மாரி இந்த சீன்ஸ்லாம் வந்து காமிச்சிருந்தாங்க. அடுத்ததாட்டு மெடிக்கல்ஸ் 2040ல எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. எப்படின்னா, இப்ப வந்து ஒருத்தங்களுக்கு அடிபட்டுருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எல்லா டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த ஸ்கேன், இந்த ஸ்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமும் பார்த்துக்கிட்டு தான் சொல்லுவாங்க. லைட்டா ஒரு சின்ன அடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரியா? இதனாலேயே நம்மளுக்கு ஒரு அலைச்சல் வரும். தேவையில்லாம செலவுகள் அதிகமா இருக்கும். ஆனா 2040ல வந்து மெடிக்கல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு லைட்டா எதுலயே அடிபட்டுருக்குன்னா, ஒரு ஸ்கேன் பண்றது மாதிரி காட்டுறாங்க. மொத்த பாடிஸையும் ஸ்கேன் பண்ணிரும். ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல, இந்த பார்ட்ஸ்ல தான் வந்து அடிபட்டுருக்குது அப்படின்னு வந்து அத ரெட் மார்க் வச்சு காமிச்சுரும். சரியா? அந்த ரெட் மார்க்க பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து அதில ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். அப்படிங்கிற மாதிரி மெடிக்கல்ஸும் அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி பூர்வமா வளர்ந்திருக்கு. சரியா? அதே மாதிரி ட்ரோன் டெக்னாலஜி 2040ல வந்து வளர்ந்திருக்குது. நீங்க கேட்கலாம், இப்பவும் ட்ரோன் இருக்குதுல்ல, ஏன் அப்போ மட்டும் ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். சரியா? இப்போ உள்ள ட்ரோன் டெக்னாலஜி எப்படி இருக்குதுன்னா, சும்மா ஃபோட்டோஸ் எடுக்குது, வீடியோஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி தான் பயன்படுத்திட்டு வராங்க. 2040ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் கண்காணிப்புக்காக, அதாவது சும்மா அங்க இங்கேயுமா 24 மணி நேரமும் அந்த ட்ரோன் வந்து மேல பறந்துட்டு தான் இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கண்காணிச்சுட்டே இருக்கிறது. எந்த ஒரு குற்றங்களும் நடக்காம இருக்கிறதுக்கு, யாராவது குற்றம் பண்ணியிருந்தாங்க, குற்றவாளி ஒளிஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பாட் எல்லாமே ஸ்கேன் பண்ணி எல்லாமே போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல குடுத்துரும். அப்படிங்கிற மாதிரி சரியா? 2040ல சொல்லப்போனா தப்பே வராது. இந்த மாதிரி ட்ரோன் அதிகமா வந்து மேல வந்து போலீஸ் கண்காணிப்புல இருக்கிறதுனால. சரியா? என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் அழகா வடிவமைச்சிருந்தாங்க. 2040 இந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோல காமிச்சிருந்தாங்க. பட் இந்த மாதிரி டெக்னாலஜி இருந்துச்சுன்னா, செம்மையா இருக்கும். சரியா? சரி, இந்த படத்துல யாரெல்லாம் நடிக்கிறாங்க? நடிகர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதர். இப்ப இவர நம்பி இவ்ளோ கோடி ரூபாய் முதலீடு பண்ணியிருக்காங்கல்ல. இந்த பணத்த மீட்டு எடுத்துருவாங்களா? அப்படின்னு என்ன கேட்டா, கண்டிப்பா மீட்டு எடுத்துருவாங்கன்னு தான் சொல்லியாகுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலத்துல வந்து இவர் நடிச்ச படங்கள் வந்து அந்த அளவுக்கு ஹிட் குடுத்திருக்குது. அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிருந்தாரு. இப்ப இவர பத்தி சொல்லப்போனா, பார்க்குறது தான் ஆளு பாவமா மூஞ்சி வச்சிருப்பாரு. ஆனா, இவரு ஒரு பயங்கரமான ஆளு. அந்த அளவுக்கு சூப்பரா நடிப்பாரு. சரியா? அடுத்ததாட்டு நடிகை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீர்த்தி செட்டி. சரியா? இவங்க வந்து இந்த படத்துல வந்து சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, காஸ்டியூம்ஸ்லேருந்து, மேக்கப்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்பீச் எங்கேயுமே ஓவர் ஆக்ட் பண்ண மாதிரி இல்ல. ஒரு நார்மலா எப்படி இருக்குமோ, லைஃப் எந்த அளவு கொண்டு போகுமோ, அந்த அளவுக்கு வந்து அதில வந்து காமிச்சிருந்தாங்க. டான்சிங்ஸும் எல்லாமே வந்து வேற லெவல்ல காமிச்சிருந்தாங்க. சரியா? அவங்க நடிகை பத்தி பஞ்சமே இல்ல. சூப்பரா இருந்துச்சு. அடுத்ததாட்டு வில்லன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்.ஜே. சூர்யா. சமீப கொஞ்ச காலமாகவே பெரிய பெரிய படங்கள்ல எஸ்.ஜே. சூர்யா தான் வில்லனாட்டு நடிச்சுட்டு வராங்க. இந்த படத்துலயுமே வில்லன் அவரு தான். வில்லன் சொல்லிட்டு ஒரு ரோல் பண்ணாரு பாருங்க. வீடியோ பார்க்கும்போது செம்மையா இருந்து, வில்லன் கெட்டப்ல பக்காவா சூட்டபிளா இருந்துச்சு. பட் அதுல வந்து ஒரு கம்பெனி கூட அவர் வச்சிருந்தாரு. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. அந்த வந்து அத மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்த மாரி ஒரு சீன்ஸ்லாம் காமிச்சிருந்தாங்க. பட் அடுத்த லுக் வந்துச்சுன்னா, உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா வந்து தெளிவா சொல்றேன். வில்லன் வந்து எஸ்.ஜே. சூர்யா தான். அடுத்தது யாரெல்லாம் இந்த படத்துல வந்து மெயினா வாராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகி பாபு வாராங்களாம். அப்புறம் வந்து சீமான் வாராங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அதாவது சீமான்னா, யாராவது ஒரு பேர்ல உள்ளவங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இல்லங்க. நான் எங்கெல்லாமோ சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் சீமான் அவர்கள் தான். அதாவது இந்த படத்துல 2040ல இவரு வந்து முதல்வரா இருக்கிறது மாரி காட்டுறாங்களா? இல்லன்னா இவரு டைரக்ட்டா போய் நடிச்சாரா? அப்படின்னு வந்து இன்னும் டீட்டெயில் வெளியாகல. பட் இனி அடுத்த லுக்ல வந்து தெளிவா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் வந்து தெரிவிக்கிறேன். இப்ப என்னுடைய ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2040லயாவது இவரு முதல்வரா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையாவது எழுதி வைங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவேன். பட் நடக்குமா? அப்படிங்கிற மாரி எனக்கு தெரியல. அடுத்ததாட்டு இன்னும் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌரி கிஷன், ஷாஹாஷ், மாளவிகா இவங்க எல்லாருமே நடிக்கிறாங்க. அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. சரி இந்த படத்தோட இயக்குனர் யாரு? டைரக்டர் யாரு? அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் பார்ப்போம். டைரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் சிவன். புரொடியூசர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாரா. அதுக்கப்புறம் வந்து தயாரித்து வழங்கியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்.எஸ். லலித் குமார். அப்புறம் வந்து புரொடியூசர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்.கே. விஷ்ணு குமார். சரியா? இந்த படத்துல மியூசிக் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிருத் தான். அனிருத்தும் சொல்லப்போனா மாஸா மியூசிக் பண்ணுவாங்க. சொல்லவே வேண்டாம். சரி இப்ப என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்த டெக்னாலஜி பூர்வமா 2040ல எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நயன்தாராவும், விக்னேஷ் சிவனும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இது அவங்களுக்கு சக்சஸா அமையணும் அப்படிங்கிற மாரி தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா இந்த படத்த பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால கண்டிப்பா அவங்களுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுவோம். இந்த படத்தோட ரிலீஸ் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அக்டோபர் 17ஆம் தேதி சரியா? கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்ப்போம். இந்த படத்தோட பேரு முக்கியமா சொல்லப்போனா, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. பேர மறந்துறாதீங்க. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பை.